இல்ல இது வந்து நார்மல் பர்கர் பண்றோம். வெஜிடபிள் பர்கர் இருந்தா பர்கர் வச்சு டாப் லேயர்ல வைக்கணும் வெஜிடபிள்ஸ். இதுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம நேத்து அன்னைக்கு பார்த்த பர்கர் வேற மாதிரி வரும், இது கொஞ்சம் வேற மாதிரி வரும். இப்போ லெச்சீஸ் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடலாம் சார். இது நார்மல் ஃப்ரைட் சிக்கன் பர்கர். சீஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க வச்சுக்கலாம், இல்ல அப்படின்னா நீங்க விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிட்டு இது க்ளோஸ் பண்ணுது நார்மல் பர்கர். ஓகே ஓகே ஓகே. மறந்து இதுல வந்து நம்ம சிங்கிள் சீஸ் வச்சிருக்கோம் சார். இது நார்மல் பர்கருக்கு நம்ம யூஸ் பண்றது. இதே நீங்க டபுள் சீஸ் கேட்டாங்கன்னா ஒன்னு வந்து நீங்க லே சீஸே டபுள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு சைடு மொசல்லா சீஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு சைடு இந்த சீஸ் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க வாம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் போய்க்கலாம். ஒன்னு ரெண்டு டபுள்னா மொசல்லா சீஸ் லே சீஸ், இல்ல ரெண்டு லே சீஸா கூட வைக்கலாம். இதுக்கு வந்து எப்பவுமே சென்டர்ல தான் அலைன்மெண்ட் பண்ணணும். நீங்க இந்த சைடுனா நம்ம ரெண்டு சைடு ரோல் பண்ண போறோம், அதனால எப்பவுமே இந்த அலைன்மெண்ட் வந்து நம்ம ராப்பை பொறுத்த வரைக்கும் சென்டர்ல தான் இருக்கும். ராப்பு காத்தி ரோல் எது பண்ணாலும் சென்டர்ல தான் உங்களோட வெஜிடபிள்ஸ் அந்த ஸ்டஃபிங் எல்லாம் சென்டர்ல வைங்க. அப்பதான் ரெண்டு சைடு ஈக்குவலா நம்ம ரோல் பண்ண முடியும். இது வச்சிருந்தோம். ஃப்ரைட் சிக்கன் அசம்பிள் பண்ணிட்டு மேல வந்து நம்ம லாங் லாங்கா கட் பண்ணி வச்சிருக்க குக்கும்பர், ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், லெச்சூஸ் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம். இது வந்து நீங்க பட்டர் பேப்பர் மேல வச்சும் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம அந்த சில்வர் ஃபாயில் ஷீட் இருக்கு இல்லையா அது மேல வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு போகும் சார். தண்ணி வந்து எதுக்குன்னா சாஸை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டு அந்த சிக்கனோட சேர்ந்து வேகிறதுக்காக தண்ணி ஊற்றுக்கும். இது ட்ரையான போதும். ஜஸ்ட் உங்களுக்கு சாஸ்ல கம்ப்ளீட்டா கோட்டானா போதும். கோட்டாயே அந்த சிக்கன் வந்து ஜூஸ் அந்த சாஸை கொஞ்சம் உறிஞ்சிக்கும். உறிஞ்சிச்சா கொஞ்சம் ஜூஸி ஆயிடும். அதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம். இது ஒரு போர்ஷனோட அளவு சார். எல்லாம் 90 rupees, மஞ்சூரியன் 100 rupees வச்சுட்டு மற்றதெல்லாம் 90 rupees சேல் பண்ணிக்கலாம். பார்த்து சொல்லுங்க சார், ஹனி சிக்கன் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு சார். ஸ்வீட்னஸோட நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது வந்து நம்ம பண்ணிட்டு ஹனி சிக்கன் சார். ஃப்ரைட் சிக்கன் எடுத்து நம்ம ஹனி சிக்கன் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னா மஞ்சூரியன் சிக்கன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது இது வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கு. இது வந்து என்ன கலர் இருக்கு? லைட் ப்ரௌன் கலர்ல இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து கொரியன் சிக்கன். ஓகேங்களா. கொரியன் சிக்கன் வந்து நல்லா டார்க் ப்ரௌனாகவே இருக்கும். ஓகேவா. இது நம்ம வந்து இப்போ 3 சிக்கன் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம்? மஞ்சூரியன் பண்ணியிருக்கோம், கொரியன் சிக்கன் பண்ணியிருக்கோம், ஹனி சிக்கன் பண்ணியிருக்கோம். ஓகேவா. மஞ்சூரியன் சிக்கனில் வந்து எள்ளு போடக்கூடாது, கொரியன் சிக்கனில் வந்து எள்ளு போடலாம். இது ஹனி சிக்கனில் வந்து எள்ளு போடலாம், ஹனி சிக்கனில் எள்ளு போட்டுக்கலாம். ஓகேவா. மஞ்சூரியன் சிக்கனில் வந்து நம்ம கொரியாண்டர் போட்டுக்கோனா ஸ்ப்ரிங் ஆனியன் போடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாத பட்சத்தில் நம்ம கொரியாண்டர் போடலாம். ஓகே. டிராகன் சிக்கன் எப்படி? டிராகன் சிக்கன் வந்து இதை வந்து எக்ஸ்ட்ரா இதோட என்னாமோ ஹனி சிக்கனோட எக்ஸ்ட்ரா கேஷ்யூ பீட்ஸ் மட்டும் சேர்க்குற மாதிரி வரும். அதுதான் வந்து டிராகன் சிக்கன். சாதே சிக்கன் பண்ணிட்டு இருக்கோம் சார். அது வந்து வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சாசஸ்லாம் அப்ளை பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை போட்டு நல்லா சாத்தே பண்ணுறோம். சாத்தே பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு கார்னிஷ் பண்ணிட்டு சைடில் வந்து சாலட் வச்சு கொடுக்கலாம். ஓகே. இது வந்து சாத்தே சிக்கன். சீஸ் இது கொட்டிட்டு சீஸ் மட்டும் இதில் நார்மலாக சார் சைஸ் தான். இது வந்து
சிக்கன் சாத்தே பண்ணியிருக்கோம். இது வந்து சாத்தே. இது மட்டும் பண்ணாமல் நான் ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணுறோம். இது சாலட், சிம்பிளாக ஆனியன் சாலடு. இது வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். கொரியன் சிக்கன் வந்து நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு ப்ரெசென்ட் பண்ணலாம் சார். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு, நம்ம டிக்கா ஸ்டிக்கர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அதில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கூட கொரியன் சிக்கன். இது வந்து ஹனி சிக்கன். இது வந்து ஒரு ட்விஸ்ட்டு, கிட்ஸுக்கெலாம் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக மூடுவாங்க.